மாறாக இரண்டாவதாக ஒன்று இருக்கின்றது, அதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா என்று சொல்லக்கூடியது. ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்தான் படைப்பவன், அல்லாஹ்தான் உணவளிப்பவன், அல்லாஹ்தான் பராமரிப்பவன், அவன்தான் எங்களுடைய காரியங்களை நிர்வகிப்பவன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதனால இந்த தௌஹீது ருபூபிய்யா மட்டும் அவர்களை ஈமான் உள்ளவர்களாக மாற்றவில்லை. மாறாக அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தௌஹீதுல் உலூஹிய்யாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றான். நாங்கள் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நாம் அஞ்சக்கூடிய அச்சமாக இருந்தாலும் சரி, நாம் ஆதரவைக்கக்கூடிய ஆதரவாக இருந்தாலும் சரி, நாம் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் தர்மமாக இருந்தாலும் சரி, நாம் அறுக்கக்கூடிய குர்பானியாக இருந்தாலும் சரி, எந்த வணக்கம் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அத்தனை வணக்கங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவர் என்பதே தௌஹீதுல் உலூஹிய்யாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தௌஹீதுல் உலூஹிய்யாவை ஏற்றுக்கொள்ளாத வரையில் ஒரு முஸ்லிமாக முடியாது, மூமினாக முடியாது. வெறுமனே அல்லாஹ் தான் படைப்பவன், உணவளிப்பவன், பராமரிப்பவன் என்று சொல்வதன் மூலம் ஒருவர் ஈமானுள்ளவராக மாற முடியாது. எந்த இறைவன் படைக்கிறான், எந்த இறைவன் பராமரிக்கிறான், எந்த இறைவன் எங்களுக்கு உணவளிக்கிறான் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதே இறைவனை நாம் முழுமையாக வணங்காத வரையில், அவன் ஒருவனுக்கே வணக்கங்களை செலுத்தாத வரையில் நாம் ஈமான் உள்ளவர்களாக ஆக முடியாது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் இதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதாரத்தை வச்சிருக்கான். மூன்று வகையான தௌஹீதுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ஆதாரம் இருக்குது. சூரத் தௌஹீது ருபூபிய்யா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தௌஹீது ருபூபிய்யாவுக்கு ஆதாரம் சொல்லும்போது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்படின்னா உன்னை அன்றி வேறு யாரையும் வணங்க மாட்டோம், உன்னை அன்றி வேறு யாரிடமும் உதவி தேட மாட்டோம். எங்களுடைய வணக்கங்கள் அனைத்தும் உனக்கே சொந்தமானவை என்று இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே அதற்குரிய தலீலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். என்றாலும் குர்ஆன்ல பல வசனங்கள், ஒன்று இரண்டல்ல ஏராளமான வசனங்களை நாம் பார்க்கலாம். உதாரணமாக சூரத்துல் பக்ராவில் 21ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோமேயானால், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயத்தை விழித்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். அவன் யார்? அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்தவன். வல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றவர்களையும் படைத்தவன். லஅல்லக்கும் தத்தகூன். அப்ப படைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கின்றதோ, பராமரிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கின்றதோ, உணவளிக்கக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கின்றதோ அவர்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் வணங்கப்படக்கூடிய அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் யாருமே நான் எதையும் படைத்ததாக சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டு வந்து ஹாதா ஹல்குல்லாஹ், அல்லாஹ் படைத்த ஏராளமான வஸ்துக்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு அதுக்கு பின்னால சொல்லுகின்றான், ஹாதா ஹல்குல்லாஹ், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். ஃபஅரூனி மாதா ஹலக்கல்லதீன மின் தூனி, அவர் அல்லாதவைகள் படைத்தவைகளை காட்டுங்கள் எங்களுக்கு. மனிதனால் அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு படைப்பாலும் எதையுமே படைக்க முடியாது, எதையுமே படைக்க முடியாது. அப்ப படைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கின்றதோ அவர்தான் வணங்கப்பட வேண்டும் என்பது இங்கே உறுதியாகின்றது. இந்த அடிப்படையிலே நாம் தௌஹீது ருபூபிய்யாவை சரியான முறையிலே கடைபிடித்தால்தான், தௌஹீதுல் உலூஹிய்யாவை சரியான முறையிலே விளங்கி கடைபிடித்தால்தான் நாம் தௌஹீது ருபூபிய்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தலாக ஆக முடியும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இருந்த குறைஷி காபிர்கள் இதைத்தான் மறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளை அவர்களுக்கு வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்கள் உங்களுடைய சுற்றத்தார்களை குடும்பத்தார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் இறங்கிய போது அவருடைய குடும்பத்தார் அனைவர்களையும் சஃபா மலைக்கு அண்மையிலே அழைக்கின்றார்கள், கூவி அழைக்கின்றார்கள், பெயர் சொல்லி கூவி அழைக்கின்றார்கள். அழைத்து விட்டு சொல்லுகின்றார்கள், நான் இன்ன இடத்தால உங்களோடு போராடுவதற்காக உங்களை எதிர்ப்பதற்காக ஒரு படை வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நம்புவீர்களா? கூடியிருந்த அத்தனை மக்களும் நிச்சயமாக நம்புவோம், ஏனென்றால் நீர் இதுவரைக்கும் பொய் சொன்னதில்லை. அப்படியானால் சுப்ஹானல்லாஹ், அவருடைய வாயாலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டார், உண்மைதான் பேசுவார் என்பதை எடுத்த பிறகு சொல்லுகின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியவனாக நரகத்தை கொண்டு எச்சரிக்கக்கூடியவனாக வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது அங்கே குழுமி இருந்தவர்கள் அநேகமானவர்கள் இதுக்குத்தானா எங்களை கூட்டியது என்று முகம் சுளித்து திரும்பி சென்றார்கள். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான அபூ ஜஹல், அபூ லஹப் மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கின்றான், இந்த நாள் முழுவதற்கு நாசமேற்படட்டும், தப்பல்லக்க என்று சொல்லிவிட்டு செல்கின்றான். அதை எதிர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கின்றான், தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தது தௌஹீதுல் உலூஹிய்யாவை. அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்த அந்த மக்களிடத்திலே கேட்கப்பட்டால், இன்றைக்கும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்கள் ஏன் இணை வைக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் அன்றைக்கு அந்த காபிர்கள் சொன்ன அதே பதில் தான். அது என்னது? நாங்க இவங்களை வணங்குற சும்மா இல்லை, இவங்க தான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக கேட்பாங்க. இவங்களை வணங்கினாத்தான் அல்லாஹ்வை எங்களுக்கு இருக்க முடியும், இவங்க தான் எங்கள் அல்லாஹ்விடத்தில் நேர் கேட்பாங்க, இவங்க தான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபார் செய்வார்கள் என்று அன்று குஃபார் காபிர்கள் சொன்னார்கள், மக்கா காபிர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் கபிரிஸ்தானத்தில் போய் சாஷ்டாங்கம் செய்யக்கூடிய, அவுலியாக்களுடைய கபரை வலம் வரக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு சிறுக்கு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் போய் நீ ஏப்பா இதை செய்கிறாய் சிறுக்கலையான்னு சொன்னா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க தான் எங்கள் அல்லாஹ்விட்ட கேட்பாங்க, இவங்க தான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விட்ட ஒரு மனிதனை நெருக்கமாக்கி வைக்கிறதுக்கு புரோக்கர் மாதிரி தேவைப்படுது. இஸ்லாத்தில் புரோகிதம் கிடையாது, புரோக்கர் மாதிரி கிடையாது, இஸ்லாத்தில் புரோக்கர் மாதிரி கிடையாது. இஸ்லாம் தெளிவானது, தூய்மையானது, நேர்மையானது, அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. இடையில யாரும் நின்று சிபார் செய்யறதுக்கு அல்லது புரோக்கர் வேலை செய்யறதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. இந்த அடிப்படையில் அன்றைக்கு அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கி கொண்டிருந்த அந்த குறைஷி காபிரிடத்திலே கேட்கப்பட்டால் அவர்கள் சொன்ன இதே பதில்தான் இன்றும் கிடைக்கின்றது. வயஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஅஹும். அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தராத அல்லது எந்த ஒரு தீங்கையும் இழைக்காத அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குகின்றார்கள். கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள் வயகூலூன ஹாஉலாஇ ஷுபஹாஉனா இன்தல்லாஹ், இந்த கடவுள்கள் தான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியவை. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அகீதாவில் தடம் பிறண்ட சகோதரரை பார்த்தோம்னு சொன்னால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது கட்டாயமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். என்னது? நாங்கள பாவிகள், எங்களுக்கு நேர அல்லாஹ்விட கேட்கறதுக்கு இயலாது. சுப்ஹானல்லாஹ், நேர அல்லாஹ்விட்ட டைரக்டா எங்களுக்கு கேட்க இயலாது. அதனால எங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தரகர் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இப்போ இதே ஷிர்க்குத்தான் அன்றைக்கு மக்கா காபிர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை திருத்துவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா.
அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் இவைகளை வணங்குவதெல்லாம் வெறுமனை அல்ல, இந்த அவுலியாக்களை வணங்குவதெல்லாம் ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கிப்பார்கள் என்று அவர்கள் அன்று சொன்ன பதிலைத்தான் இன்றும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தௌஹீதுர் ருபூபிய்யாவோடு மாத்திரம் நின்று கொண்டோமையானால் நிச்சயமாக நாம் ஈமான்தாரிகளாக முடியாது. மாறாக தௌஹீதுல் உலூஹிய்யாவில் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் தேவை. அதிலே உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் போதும் இஸ்லாம் எதை எங்களுக்கு அங்கீகரித்ததோ, இஸ்லாம் எங்களுக்கு எதை ஆகமாக்கியதோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். உதாரணமாக சுகையினம் ஏற்பட்டு விட்டது. மனிதனுக்கு சுகையினம் ஏற்படுவது சுபாவம், அல்லாஹ்வுடைய நியதி. நபிமார்கள் கூட நோய்ப்பட்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய்வாய்ப்பட்டால் எனக்கு சுகத்தை தருவது அந்த இறைவன் தான் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இதே போல ஒரு மனிதனுக்கு சுகையினம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இங்கதான் தௌஹீதுல் உலூஹிய்யாவுக்கான சோதனை வருகிறது. தொழுங்கண்டா சொல்லுவாங்க, நோன்பு பிடிங்கன்னா நோன்பு பிடிப்பாங்க, சக்காத்து கொடுங்கண்டா கொடுப்பாங்க, தர்மம் செய்யுங்கடா செய்வாங்க. ஆனால் சுகையினம் ஏற்பட்ட நேரத்தில் மருந்து குடிச்சு சுகம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, இன்ன கட்டாண்ட போங்க, அங்க போற அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அங்க போயிடும். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க பார்க்கிறோம், உலூஹிய்யாவுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், எனக்கு நோயை தந்தது இறைவன், அதுக்கு ஆகுமான மருந்துகளை எனக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான், மருந்துகளை பாவித்தேன் குடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் என் மீது கற்பனை செய்தது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் சுகத்தை தரும் வரை பொறுத்திருக்க வேண்டும், அல்லது அந்த நோயிலேயே மரணிக்க வேண்டும். அதுதான் ஈமானுக்கு பாதுகாப்பு. உலூஹிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யாவில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படித்தான் செய்வான். மாறாக தௌஹீது ருபூபிய்யாவை மட்டும் நம்பிக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் ஈமான்ல தடம் பிறண்டு விடுவான். அந்த நோய் ஏற்பட்ட நேரத்தில் மருந்து குடிச்சு குணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கட்ட நாடி போயிடுவான். இன்றைக்கு நிறைய நடக்கு. இன்றைக்கு பிசினஸ் செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், பிசினஸ்ல லாபம் கிடைக்கலையா ஹராமான வழிக்கு போயிடுவாங்க. தொழில் செய்யறாங்க, தொழில முன்னேற்றம் இல்லையா மோசமான வழிக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, தௌஹீதுல் உலூஹிய்யாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஏற்பட்ட பலகீனத்தினாலேயே இது ஏற்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில மிக முக்கியமான அம்சம் இதுதான், தௌஹீதுல் உலூஹிய்யா. எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். அதிலே அல்லாஹ்வோடு யாரையும் நாம் கூட்டு சேர்த்து விடக்கூடாது. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இருந்த குஃபார் காபிர்கள், அவர்களிடத்திலே எப்படி ஒரு கடவுள் என்று சொன்னபோது, ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது எப்படி ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. வஅஜிபு அன்ஜாஹும் முன்திரும் மின்ஹும் வகாலல் காஃபிரூன ஹாதா சாஹிருன் கத்தாப். அதாவது நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் அவர்களிருந்தே அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதர் வந்த போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஒரு ஆச்சரியமான செய்தி, இது ஒரு ஆச்சரியமான செய்தி, நிச்சயமாக இவர் மிக பெரும் பொய்யனான சூனியக்காரன். யாரை சொல்றது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த காபிர்கள் சொல்றது. சொல்லி போட்டு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படி தெரியுமா? அஜஹலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, நாங்க மனாத்தே ஹுபல் என்று பல கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறோம், அவ்வளவு கடவுளையும் தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரு கடவுளாக்கி விட்டாரா? அஜஹலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, எல்லா கடவுள்களையும் எறிந்து விட்டு ஒரே கடவுளாக ஆக்கி விட்டாரா? இன்னஹாதா லஷைஉன் உஜாப், நிச்சயமாக இது ஒரு ஆச்சரியமான செய்தி என்று அன்றைய மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தௌஹீதுல் உலூஹிய்யா விஷயத்தில் எங்களுக்கு இன்னும் தெளிவு தேவை, நிறைய தெளிவு தேவை இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னன்னு சொன்னா நிறைய பேர் தடம் பிறகுதான்
ஒரு சாதாரண வணக்கமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது என்ற விடயம் எங்களுடைய அதிகமான மக்களுக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். கையில் ஒரு நூலை போட்டுட்டா சுகம் கிடைக்கும் நம்புறாங்க. சுகத்தை தருபவன் அல்லாஹ். அப்ப சுகத்தை தருபவன் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சுகத்தை வேண்டி பிரார்த்திப்போமையானால் வணக்கம். அந்த வணக்கத்தை அந்த நூலுக்கு கொடுப்போம் என்று சொன்னா, இந்த நூலை கட்டக்கூடிய கட்டானுக்கு கொடுப்போம் என்று சொன்னா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்தி விட்டோம். எனவே இது விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று ஏராளமான சகோதரர்கள், குறிப்பாக பெண்கள், நாங்கள் கேள்விப்படுகின்றோம், முழுமையாக மறைத்து ஃபர்தானிந்து கண்ணியமாக செல்லக்கூடிய பெண்கள் கூட கோயில்கள் இருக்கக்கூடிய பூசாரிகளிடத்திலே நம்பி சென்று நோய்க்கு நிவாரணம் தருகின்றார்கள், நூலை கட்டுகின்றார்கள். அடக்கி காணொலியில் ஒரு காட்சி பார்த்தால் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் யுவதி, ஒரு முஸ்லீம் யுவதி அந்நிய மதகுருடத்துக்கு முன்னால போய் குனிஞ்சு நின்று கொண்டு அவரை பிரித்தூள் கட்டாரு, இவரை கையை கொடுத்து கொண்டிருக்கார். இந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் என்று வீழ்ச்சி கண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது.